பைசன் படத்திற்காக நடிகர் துருவ் விக்ரமுக்கு 2 வருடம் கபடி பயிற்சி அளித்தேன் என்று கரூரில் கபடி வீரர் மனத்தி கணேசன் பேட்டி. கரூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்களுக்கான மாவட்ட அளவிலான கபடி போட்டி நேற்றும் இன்றும் நடைபெற்றது. மொத்தம் 50 அணிகள் பங்கேற்றனர். முதலிடத்தை பிடித்த குட்டப்பட்டி அணியினருக்கு 75,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் சுழற்கோப்பை, 2ஆம் இடம் செவ்வந்திபாளையம் அணியினருக்கு 50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பை, 3ஆம் மற்றும் 4ஆம் இடம் பிடித்த அணியினருக்கு 25,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் சுழற்கோப்பை வழங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அர்ஜுனா விருது பெற்ற முன்னாள் கபடி வீரரும் பைசன் திரைப்பட நிஜ கதாநாயகன் மனத்தி கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோப்பைகள் வழங்கினார். 18 வயதுக்கு உட்பட்டவருக்கான பிரிவில் வெற்றி பெற்ற கண்ணகி நகர் கார்த்திகா, திருவாரூர் அபினேஷ் ஆகிய 2 இளம் வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அரசு தலா 25 லட்சம் பரிசு தொகை வழங்கியுள்ளது. கண்ணகி நகர் மட்டுமன்றி அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அனைத்து வகையான விளையாட்டுகளிலும் தமிழ்நாடு சிறப்பாக உள்ளது. ஒரு காலத்தில் ஹரியானா மாநிலம் விளையாட்டில் சிறப்பாக இருந்தது. தற்போது தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. விளையாட்டு இடஒதுக்கீட்டில் தற்போது உள்ள 3% என்ற விகிதத்தை அதிகரித்து வழங்க வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சலுகை இருந்ததால் எனக்கு மின் வாரியத்தில் பணி கிடைத்தது. நானும் சிறந்து விளங்க முடிந்தது. எனவே மீண்டும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும். பைசன் காலமாடன் படத்தை தம்பி மாரி செல்வராஜ் சிறப்பாக இயக்கியிருந்தார். எனது வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்துள்ளனர். நடிகர் துருவ் விக்ரமுக்கு 2 வருடம் கபடி பயிற்சி அளித்தேன்.